விருச்சக ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம்? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிக ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சும்மா எப்போ பார்த்தாலும் 4 பேரோட சுற்றிக்கிட்டு 2 பேரோட சுற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு இப்படியே இல்லாமல் இந்த வாரம் அவங்களுக்கான ஒரு வாரமாக அமைச்சுக்கணும். கொஞ்சம் தனிமையை வந்து செட் பண்ணிக்கணும். ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உண்மையாக அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப் பர்பஸ் என்ன, சரியான பாதையை நோக்கி போகிறாங்களா, எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிளியர் ஆகும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, யாராவது இவங்களை ஏமாத்திருந்தா, துரோகம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறது, இல்லை அவங்கள பற்றி யோசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தாட் ப்ராசஸ்லாம் கொண்டு வரக்கூடாது மைண்டில். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் லைட் கிரீன் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11557. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய சோல் பர்பஸ் லைஃப் பாத் கண்டிப்பாக என்னன்னு தெரிய வரும். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்த்தோம், தனியாக இருக்கணும்னு. அந்த தனியாக இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அந்த சோல் பர்பஸ் என்னன்றது தெரிய வந்துடும். அண்ட் அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன நல்லது கெட்ட செஞ்சிட்ருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றது அவங்களால ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க முடியும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்குமா? விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து உயர்வான எண்ணங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, அண்ட் உயர்வான லட்சியங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த லட்சியம் நிறைவேறணும், உயர்வான எண்ணங்கள் வந்து அதற்கேற்ற ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா இவங்க எப்போவுமே சுயம்புவாக இருக்கணும். மற்றவங்களோட சப்போர்ட்டில் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு தைரியமும் தெம்பும் கிடைக்கிறதுக்கு இவங்க 27 நட்சத்திர முருகர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சுயம்பு முருகரை வழிபடணும், தரிசனம் பண்ணணும். இதை செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் கிடைக்கும் அப்படின்றது முருகர் மெசேஜா. 27 நட்சத்திர முருகரை இந்த வாரம் நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய இலக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக அடையலாம் அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க.